வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் ரெக்ஸ் அலியாஸ் ராதாகிருஷ்ணன். இந்த ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வாயிருக்கேன். இது ரொம்ப சந்தோஷம். முதல்ல கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆசிரியர் பணி எனக்கு உந்துதலா நான் ஒரு ஆசிரியராக வரணும்னு ஆசைப்பட்டது என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய அம்மா, அப்பா, அண்ணன். அவங்க தான் ரொம்ப நான் ஒரு ஆசிரியராக வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை ஒரு ஆசிரியர் பணியில் மேக்ஸ் சப்ஜெக்டில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு வச்சது மிஸ்டர் தயாநிதி சார்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்னை மேக்ஸ் டீச்சராக கொண்டு வர வச்சது அவர் தான். நான் ஒரு 8th வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் தான். 9th என்னை அந்த தயாநிதி சார் தான் என்னை மோல்டு பண்ணி ஷேப் பண்ணி ஒரு மேக்ஸ் பாடத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர வச்சு 10th 100க்கு 100, 12th 200க்கு 196 எடுக்கிற அளவுக்கு என்னை மாற்றினது அந்த தயாநிதி சார். அவருக்கு எங்கே இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார், குடும்பத்தாரும் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க நான் ஒரு டீச்சராக மாறுறதுக்கு. சந்தோஷம். ஒரு ஆசிரியர் ஆகிய நான் நிறைய ஒரு நல்ல மாணவர்களை உருவாக்கணும்னு உண்மையிலே ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு ஆசை இருக்கும். சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு சொல்கிறேன். நான் 10th இந்த ஆண்டு பரீட்சை பேப்பர் திருத்தத்துக்கு ஆச்சாரியா சென்டருக்கு போயிருந்தேன். அங்கேருந்து ஓடி ஒரு பொண்ணு சார், அவள் பேர் தீபா, நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு சார் அப்படின்னா. வெரி குட்மா, இங்கே என்னம்மா வந்திருக்க? நான் +2 பேப்பர் திருத்த வந்திருக்கிறேன் சார் அப்படின்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய மாணவி +2 பேப்பர் திருத்தத்துக்கு ஒரு சக ஆசிரியராக அங்கே திருத்துறா. நான் 10th பேப்பர் திருத்துறேன். அப்போ என் மாணவி 12th லெக்சரராக இருக்கும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம். அதேமாரியே நூறான்னு ஒரு பொண்ணு, அவள் ஃபோன் அடித்து சார் ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு எனக்கு சொன்னான். நீங்கள் எனக்கு ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டான். எதுக்குமா, நீ என்னவா இருக்கிற? நான் போன் நேரு ஸ்கூலில் திருக்குனூரில் டீச்சராக இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். இதை கேட்கும்போது என்கிட்ட படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே ஒரு ஆசிரியராகவும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்பொழுது உண்மையிலேயே அது பெருமைக்குரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அப்போ நாம் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கலங்கரை விளக்கமாக வழிகாட்டியாக இருந்திருக்கணும் போது இந்த ஆசிரியர் பணிக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நல்ல கேள்வி. எப்போ கொரோனா வந்ததோ அந்த கொரோனா காலத்துக்கு பிறகு, அந்த கொரோனா காலத்திலே எல்லாமே ஆன்லைன் வந்ததுனால செல்ஃபோன் மூலம் தான் நம்ம எல்லாருமே பாடத்தை நடத்த ஆரம்பித்தோம். அதில் தான் மாணவன் அடிமையானான். செல்லுக்கு அடிமையானது அங்கே தான். அப்போ அந்த படிப்படியாக அந்த செல்லு மேலே இருக்கிற ஈர்ப்பு அதிகமானதுனால இப்போ அவனால் கைவிட முடியல. அதுக்கு ஆசிரியராக நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தலாம். செல்ஃபோன் பார்க்கணும் அவசியம் சொல்ல முடியாது, பார்க்கலாம். தேவைக்கான ரெஃபரன்ஸுக்காக, கற்றலுக்கு ஏதாவது உபயோகமான நல்ல இப்போ நம்ம ஒரு கேள்வி தேடுறோம்னா அது ChatGPTலையோ கூகுள்லையோ போய் அந்தமாரி விஷயத்துக்கு தேடலாம். ஆனால் அதை தவிர்த்துட்டு வேறு விஷயம் பார்க்கும்பொழுது அவங்களுடைய கண்கள் பாதிக்கும். இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு ரிசர்ச் படித்தேன். எந்த நேரத்துக்கு யார் அதிகமாக இந்த செல்ஃபோன் பார்க்குறாங்களோ அவங்க சீக்கிரம் முதிர் தோற்றம் கிழவனா வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வுலாம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லலாம். இந்தமாரி செல்ஃபோன் அதிகமாக அடிக்ட் ஆகிறதுனால என்ன தீமைகள் ஏற்படும் அந்தமாரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள சுத்தமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் வகுப்பறையில் இருக்கக்கூடிய கற்றல் செயல்பாடு தான். அதுவும் இனிமையான கற்றல் செயல்பாடு. ஒரு மாணவனை ஒரு கற்றல் செயல்பாடில் இனிமையாக அவனை கொண்டு சேர்த்துட்டோன்னா, ஒரு ருசியை அவன் கண்டுட்டானா நம்ம சொல்கிறது அவன் அப்படியே கேட்பான். ஸோ இதன் மூலம் அவங்கள நம்ம மாற்ற முடியும். வகுப்பறையை ஒரு சந்தோஷமான கற்றல் சூழ்நிலையாக மாணவர்களை கொண்டு வந்தோன்னா ஒருவேளை இந்த செல்ஃபோனை ஒழிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். சார், எப்பயுமே அதான் சொல்லுவாங்களே, ஒரு விருது என்பது அவர்கள் செய்யும் பணிக்கு ஒரு உந்துதல், பாராட்டுதல். இன்னும் அவங்க மேலும் நல்லா செய்யறதுக்கான தான் கொடுக்கப்படுகிறது. இப்போ இதை வாங்கும்பொழுது என்னுடைய மாணவர்கள் நேற்று கூட பார்த்தீங்கன்னா 2000 படித்த ஒரு மாணவன் இன்னைக்கு ஐடி கம்பெனியில் இருக்கிறான் சென்னையில். அவன் பேர் மணிகண்டன். நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி, சார்
உங்கள் பேப்பர் பார்த்தேன் சார், எங்கள் சார் வந்து அவார்டு வாங்கியிருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும் சார், பின்னாடி கொடுக்குறாங்க பரவாயில்ல, ஆனால் எங்கள் சார் வாங்கும்போது சந்தோஷம். எங்கேயோ 2000ல் படித்த மாணவன் இன்னைக்கு ஃபோன் அடித்து இந்த அவார்டு வாங்கும்போது, சார் இது எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது சார், நாங்களும் அதேமாரி உங்களுக்கு முன்னாடி சாதித்து காட்டுவோம், நாங்களும் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் நாங்களும் ஷைன் பண்ணி மேலும் விருதுகளை நாங்கள் வாங்குவோம், உங்கள் மாணவர்களுன்னு சொல்லி நாங்கள் பேர் எடுப்போம். அந்த வாயால் அவன் சொல்லும்பொழுது அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஷைன் பண்ணணும்னு தோணுது. எங்கள் ஆசிரியர் செய்யும்போது நாமளும் செய்யணும்னு ஒரு துடிப்பு வருது பார்த்தீங்களா? அதுவே ஒரு பெரிய வெற்றியாக நான் கருதுறேன் சார். என்னுடைய உச்சக்கட்ட இலக்கு அப்படின்னா, என்னை போல அநேக மாணவர்களை ஒரு நாட்டுக்கு நல்ல ஒரு ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நல்ல குடிமக்களை உருவாக்கி அவர்கள் வந்து எப்படி ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தோடு குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ வேண்டும், அப்படி ஒரு லட்சியம் இருக்குது சார்.